வாழ்க்கையில் எங்கள் நண்பரை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்டோடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். மாறி யார் இது? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? விட்டு எடுக்க வந்த அறுவை கூட்டமே எடுக்க வந்த எங்கள் தோழனுக்கு காப்பு போட நின்றாயா? வாழ்க்கையின் கை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து பரவலாம் வணக்கம். திறமையை தெரியாத தாய்மொழி ஆறாவது மண்ணிலே வாழ்வு காலையால் கொண்டு போட்டியை உங்கள் நாடு தள்ளி பார்க்கப்படும் ஆண்டு இந்தியா வாழ்க்கலாம் சிவகங்கை. I accept the challenge. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. வாக்குப்பதிவு 23/4/2026. வாக்கு எண்ணிக்கை 4/5/2026. தேர்தல் திருவிழான்னு சொல்கிறாங்க. தேர்தல் திருவிழா இல்லாது தேர்தல் கூத்து நம்ம ஊரில் பார்த்துருப்போம். தேர்தல் கூத்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்ச்சந்திர மயான கண்டம், வள்ளி திருமண நாடகம், அப்புறம் லவகுசா, அப்புறம் அந்த பவளமல்லி, இது மாதிரி ஒரு நிறைய மதுவண்டி நாடகம் இதெல்லாம் நிறையா பார்த்தோம். அது மாதிரி இது ஒரு தேர்தல் கூத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டை தமிழ்நாட்டை 60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்க திராவிட கட்சி, ஒரு 25 வருஷம் திமுக ஆண்டுருக்கு, ஒரு 30 வருஷம் அதிமுக ஆண்டு. இந்த கட்சிகள் 60 வருஷமாக ஆண்டு தமிழ்நாட்டை பயங்கர முன்னேற்றத்தில் கொண்டு வந்துருக்காங்க. பயங்கர சாலை வசதி, அடிப்படை வசதி, மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளான நீர், குடிநீர், பள்ளி, சாலை வசதிகள், அடிப்படை வசதிகளை பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்கிறதுனால போட்டி போட்டு நிற்கிறாங்க. இதில் நான் ஏன் இதை கூத்துன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக ஒரு அணியாக நிற்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு அணியாக நிற்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு நாம் தமிழர் தமிழ் தேசியம் தனித்துவமாக ஒரு 15 வருஷமாக 16 வருஷமாக களத்தில் நிற்கிறாங்க, தனித்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் அவர் தனித்து நிற்கிறார். அவர் இந்த பக்கம் ஒரு கூத்தாடி ஒருத்தர் வந்திருக்காரு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டை அப்படியே தங்கத்தட்டில் மாற்றிடுவேன். தாய்மாமன் சீருக்கு ஒன்று கொடுக்குறேன், 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், 6 சிலிண்டர் 7 சிலிண்டர் கேஷை கொடுக்குறேன். அப்புறம் இவர் 2000, அவர் 1000, இவர் 2000, இவர் 2500. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் கூத்து. நல்ல ஒரு பணி கூத்துனா நம்ம ஊரில் நம்ம இதை எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், நல்ல ஒரு பொழுதுபோக்கு. மக்கள் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாயங்கால நேரத்தில் கூத்து நடக்கும். எதனாலனா களைப்பை போக்குறது. அது மாதிரி இந்த மக்களுக்கு 5 வருஷம் ஒரு தடவை ஒரு கூத்து நடக்குதுங்க. இவங்க எல்லாரும் பல 1000 கோடியை 5 வருஷத்துக்கு தேர்ந்து இந்த 1 மாதத்துக்குள்ளே பல 1000 கோடியை இறக்குறாங்க. எதுக்காக இறக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கேட்டால் மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நீ ஏன் இவ்வளோ காசு கொடுத்துட்டு வரணும்? அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அவங்க நாங்கள் யாருக்கும் இலவசம் தர மாட்டோம். அடிப்படை தேவைகளான குடிநீரை, சுத்தமான குடிநீரை அனைவருக்கும் இலவசமாக தருவோம். கல்வியை சரிசமமாக அடிப்படை கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வர இலவசமாக தருவோம் அப்படின்னு அவங்க ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறது இல்லை. அவங்க இது மாதிரி கொடுத்ததும் இல்லை. அவங்க கொடுக்காம இப்போ கிட்டத்தட்ட 8.22% 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிட்டு திமுக, இங்கிட்டு அதிமுக, நடுவில் நாம் தமிழர். திமுக ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டு மறுபடிக்கும் செய்ய போகிறோம். 25 வருஷம் ஆண்டு போக இப்போ மறுபடிக்கும் ஆட்சிக்கு நான் அப்படியே தாமரையாகவும் தங்கமாகவும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அதிமுக 10 வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடிக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தாகணும். என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மக்களுக்கு சேவை செஞ்சு டயர்டாயிட்டாங்க. இப்போ மறுபடியும் சேவை செய்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் எங்கேயுமே நடக்குது. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நீங்கள் ஏன்டா இவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்னு கேட்குறதுக்கு ஒருத்தனு கூட அறிவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கேட்டால் உன்ட்டு காசு நீ வாங்கிக்க அப்படிங்கிற. நான் உனக்கு ஓட்டு போடுறேன், நீ என்னோட ஊழியர், நான் சம்பளம் கொடுக்குற ஊழியர், நீ மக்கள் சேவகம் தானே, நீ ஏன் எனக்கு பணம் கொடுக்குறான்னு கேட்குறதுக்கு ஒரு யாரும் கொஞ்சம் கூட அறிவு வேலை செய்யணும். அப்போ இதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுதான் தேர்தல் கூத்து. இந்த தேர்தல் கூத்து இனிமேல் தான் பெரிய வேடதாரிகளும் பெரிய நிகழ்வுகளும் நடக்கும். இப்போ இன்றிலிருந்து தொடங்கும். கடந்த 1 மாதமாகவே நீங்களாம் பார்த்தீங்கன்னா, முன்னணி தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டாலின் வந்தார் மக்கள் செத்தார் அப்படின்னு போவார். ஸ்டாலின் தான் வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு வந்து மலரப்போகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் எடப்பாடி வர்றாரு, தமிழ்நாடு நிமிர போகுது அப்படிங்கிறார். இது அதிமுக திமுக இத்தனை வருஷம் இருந்துச்சு, என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்காவது நல்ல மனநிலையில் இருக்கிறாங்களா? எல்லாரும் சிந்தனை பண்ணல. மக்கள் வந்து இவன் வந்து இந்த காலங்காலமாக இலவசங்களை அள்ளி வீசுகிறாங்க. கேட்டால் ஒருத்தர் சொல்கிறா, நீங்கள் இலவசத்தை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. நானும் சொல்கிறேன், முதல்ல வந்து நான் இந்த என்னால் ஒன்றுமே முடியல, அவன் வந்து வறியவனாகவே இருக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த சுதந்திரம் பெற்ற இவ்வளோ காலகட்டத்தில் இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் ஆண்டு நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை. ஆனால் மக்கள் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு உருவாக்குறது யார்? இந்த கட்சிகள் தானே. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உரைக்கலை. இதில் நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவர்கள் மாதிரி பேசுகிறாங்க. அப்படி என்னடா செஞ்சு விட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தர் வந்து இன்றைக்கி எம்எல்ஏ தேர்தலில் டிஎம்கேயாக இருக்கட்டும் அவங்க செலவு பண்ணுற தொகைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏ. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன். நினைக்கிறேன் இந்த 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் அவன் வந்து என்ன போய் கருப்பனுக்கு போய் கிடா வெட்டிட்டு வந்தானா, நான் வந்து 50 கோடி ரூபா கொட்டி மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னா அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறேன். அவன் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக நினைக்கிறான். 50 கோடி ரூபா போட்டோமா 5000 கோடி 500 கோடி அப்படிங்கிற மாதிரி சர்வ சாதாரணமாக இறக்கி பல ஆயிரம் கோடியை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை பேசுகிற ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சொன்ன பிஜேபி யாரோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க? இருக்கவங்களாம் மனிதர்களோட புனிதர்களா? நான் கேட்குறேன். எடப்பாடி வந்து பெரிய இயேசுபிரானா? இல்லை ஏடிஎம்கேல இருக்கிற மற்றவங்கள்லாம் வந்து அமைச்சர்களாக இருந்தவங்கலாம் வந்து என்ன இயேசுவோட சீடர்களாக? எல்லாருமே அவ்வளோ தூரத்துக்கு உத்தம சீடர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர் மோடி வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு 50 நாள் கொடுங்க, 50 நாள் கொடுத்துட்டோன்னா நான் வந்து அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி காமிச்சிடுவேன். 12 3வது பீரியட். இந்த 3வது பீரியடில் நீ என்னத்தை பண்ணிவிட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் வந்து இங்கே வந்து கேட்குறாரு, அமாரா தேஷ்மே அப்படி எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிறார். உன்னால் தமிழ்லே பேச முடியல, நீ வந்து தமிழ்நாட்டை ஓட்டு கேட்குற. நீ போய் ஒடிசா தேர்தலில் என்ன சொல்கிற? தமிழை வந்து திருடேன். கார்த்திகை பாண்டியன் நீ என்ன சொல்கிற? நீ இருந்த ஒரு இதில் இங்கே இருந்த சாவி வந்து திருடிட்டு போயிட்டேன். அந்த லாக்கர் சாவி, அந்த கோயிலோட சாவி இங்கே இருக்குது, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்போ யார்? தமிழ்நாட்டுக்காரன் ஃபுல்லாக திருடேன் அப்படின்னு நீ சொல்கிற. அப்படி சொன்ன நீ இங்கே வந்து ஓட்டு கேட்குறதுக்கு உனக்கு யார் உனக்கு இது கொடுத்தது? அப்போ இதை கேட்குறதுக்கு அவன் கூட கூட்டணி சேர்ந்துருக்கான் பாரு, அந்த ஜாதி கட்சியிலேருந்து சேர்ந்துருக்கான் பாரு, பல பேர் சேர்ந்துருக்கான். அந்த எடப்பாடியோட பல பேர் சேர்ந்துருக்கான். என்ன செஞ்சுருக்கான்? அப்போ தமிழனை நீ வந்து திருடன்னு சொல்கிறான், ஆனால் நீ அவன் கூட கூட்டணி சேர்ந்து ஓட்டு கேட்க வர போகிற களத்துக்கு. அப்போ உன்னை என்ன செய்யலாம்? அப்போது இது வந்து ஒரு முக்கியமாக கேட்க வேண்டிய விடயம். இதை நம்ம எல்லாருமே வந்து ஆலோசிக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக மக்கள் அனைவரும் இதை வந்து நம்ம நன்று கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு 5 வருடத்துலேயும் தேர்தல் வருது. ஒவ்வொருத்தரும் பல்லாயிரம் கோடியை கூட்டி பலன்னு வர்றாங்க, பலன்னு ஓட்டு கேட்குறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. இது என்ன நடைமுறையான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் யாருமே சிந்தனை பண்ணுறதே இல்லை. ஒரு பக்கம் ஜாதி ரீதியாக ஓட்டு கேட்குறான், ஒரு பக்கம் மத ரீதியாக ஓட்டு கேட்குறான். ஒருத்தன் இப்போ நம்மளுப்பா நீ அவனுக்கு ஓட்டு போடுப்பா அப்படிங்கிறான். அவன் உனக்கு ஓட்டு போட்டு அந்த ஜாதிக்கு அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு யாரும். அப்போது நம்ம வந்து இதில் முக்கியமாக இந்த தேர்தல் டைமில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்ற போகிற ஒரு தேர்தல் இது. அப்போது ஏற்கனவே ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருச்சு? நமக்கு எல்லா அடிப்படை தேவைகளையும் செஞ்சுருக்காங்க, நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கியிருக்காங்க, வேலை வாய்ப்பை பெருக்கியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்குள்ள வரணும். என்ன செஞ்சுருக்காங்க திறனாய்வு செய்யணும். எடுத்த உடனே இப்போ 5 வருஷம் வந்து டிஎம்கே வந்து இருந்திருக்காங்க. இப்போ திமுக முடிஞ்சு, இப்போ அதிமுக
அவங்க வந்து உடனே அவரை வந்து இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, திமுகவில் வந்து அப்படியே பல கொள்ளைகள் கேஸெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் வந்தால் அப்படியே மாற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் அவர் ஆட்சியில் தானே இது நடந்துச்சு, தூத்துக்குடி சம்பவம் கண் பாயிண்டில் சுட்டானே, மேலே நின்று ஒரு பொண்ணு பொட்டில் தெரிச்சிட்டு ஓடிச்சு. யாருக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்பாவி பொதுமக்களை தூக்கி மேலே நின்று சுட்டானே ஸ்னைப்பர் ஷாட் வச்சு. யார் கேள்வி கேட்டா? அவன் மறுபடியும் வர்றாங்களாம். அப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயத்தான் பேச போகிறோம், ஒவ்வொரு கட்சியாக பேச போகிறோம், ஒவ்வொரு கட்சியோடைய கடந்த காலத்தையும் பேச போகிறோம், நிகழ்காலத்தையும் பேச போகிறோம், எதிர்காலத்தையும் பேச போகிறோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு எதுங்கிறது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில மூடர் கூட்டம் வேறு வந்திருக்கு. இந்த மூடர் கூட்டத்துக்கு ஒரு பாடம் நடத்த வேண்டியிருக்கு. ஒரு கூத்தாடி கூட்டம், அவன் கூத்தியாக வச்சுருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, அவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, நான் வர்றேன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். அப்போது இதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போது இதை நம்ம வந்து ஏன் நம்ம இந்த காணொலிக்கு வர்றோம், ஏன் நம்ம இந்த வலையொலியை கொண்டு வந்தோம்னா இதுதான் முக்கியமான காரணம். ஒவ்வொரு காலகட்டத்தையும் கிட்டத்த 60 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதே கூத்து நடந்துக்கிட்டே இருக்கு. வெறியாக இருக்குது நமக்கு. ஒருத்தர் 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. நான் வந்தால் இதை செய்வேன், என்கிட்ட இது ஒரு அறையிற இருக்குது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, இது சாத்தியம் இல்லாதது. எது சாத்தியம் இல்லாததுன்னு ஒரு இல்லை, தேவையிலிருந்து தான் சாத்தியம். அப்போ நமக்கு தேவை இருக்குது, அதை வந்து அவர் செய்கிறோம்னு சொல்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கான கூராய்வை யாருமே செய்யறதில்லை. அவரை ஒரே நாம் தமிழர் சீமானை வந்து ஒவ்வொரு ரீதியாகவும் வந்து ஒடுக்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கூத்தடி இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அவரோட தேர்தல் ஆரம்பத்தில் அவர் பேசினதை பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி சேர மாட்டோம் என்று நிற்கிறார் அதே இடத்துல. அப்போ அதை நம்ம ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா, இந்தியாவோட குடிமகனா, தமிழ்நாட்டு வாசியாக நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்க்கணும். நமக்கான அரசியலை நம்ம தான் முடிவு பண்ணணும், வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாது. ப்ரொமோஷன் பண்ணுறான், யாரை எப்படி பண்ணுறான், மார்க்கெட்டிங். அவனுக்கு கூட்டமே இல்லை. யாருக்கு? விஜய்ங்கிற ஒரு கூத்தாடிக்கு அவனை மட்டும் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து கீர்த்தி சுரேஷ் பொங்கல் கூட போகிறான், கூட்டம் இல்லை. திரிஷாவோட கல்யாணத்துக்கு போகிறான், கூட்டம் இல்லை. அவன் எல்லா இடத்துக்கும் வெளியில் போகிறான், வர்றான், கூட்டம் இல்லை. ஆனால் இவங்க தேர்தல்னு பேச வந்தால் மட்டும் பல்லாயிரம் பேர் கொண்டாந்து வைக்கிறான். எங்கேருந்து இந்த கூட்டம் வருது, எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுறான், ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணுறான்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவர் வந்து சினிமாவில் பெருசாக பண்ணிட்டாரு, அதை வந்து அப்படியே மக்களுக்கு வந்து தள்ளிட போகிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம், மூடர் கூட்டம் நிற்கிது. அப்போ இதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம செய்ய போகிறோம். இன்றிலிருந்து நம்ம வந்து தேர்தல் முடிகிற வரை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் வருங்காலங்களில். வணக்கம் உறவுகளே.